உக்ரைன் இராணுவத்திற்கு பிரான்ஸ் பயிற்சி உக்ரைன் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்புமா என்ற கேள்விக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை மே 13ஆம் தேதி TF1 தொலைக்காட்சியில் செவ்வி வழங்கிய பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மக்ரோன் உக்ரைனியர்களுக்கே தங்களது அனைத்து நிலங்களையும் மீண்டும் கைப்பற்ற முடியாது என்பதற்கான பூரண உணர்வு உள்ளது என தெரிவித்துள்ளார். இது ஒரு நிலையான அமைதி உண்டாக வேண்டுமானால் பிரச்சனையின் ஒரு பகுதியாக பிராந்திய அடிப்படையிலான சமாதானத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றது. போர் நிறைவடைய வேண்டும். அமைதி பேச்சுவார்த்தைக்குள் உக்ரைன் செல்வதற்கு ஒரு வலுவான நிலை தேவை. அந்த பேச்சுவார்த்தைகள்தான் பிராந்திய பிரச்சினைகளை தீர்க்கும். 2014இல் உக்ரைன் ரஷ்யாவின் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் திறன் நமக்கு இருக்காது என உக்ரைனியர்களே சொல்கிறார்கள். மூன்றாவது உலகப் போரை தூண்டிவிடும் என்பதால் விரும்பவில்லை. அமைதி ஏற்படும் போது கட்டாயமாக கையகப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் விடுதலையான பகுதிகளுக்கும் இடையில் ஒரு கோடு இருக்கும். ஒரு வலுவான உக்ரைன் படையினருக்கு சிறந்த இராணுவ பயிற்சிகள் வழங்கியுள்ளோம்.